ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ருமேனியன் தமிழ் சேனல். யூரோப் கனவு அண்ட் ருமேனியாவின் முள் கிரீடம், இதான் உண்மை. என் நாட்டின் இளம் நண்பர்களுக்கெல்லாம் காலை வணக்கம். இன்றைக்கு இலங்கை நிலைமை நமக்கெல்லாம் தெரியும். பல பேரோட ஒரு கனவு, எப்படியாவது யூரோப்புக்கு போயிடணும் என்பது தான். அந்த கனவுக்கு இப்போ ருமேனியா தான் எளிதான ஒரு பிரபலமான வழி. ஆனால் நண்பா, இது பூமாலை போட்ட பாதை கிடையாது. இந்த பயணத்துக்கு நல்ல பக்கமும் இருக்குது, அதே நேரம் கஷ்டமான பக்கமும் இருக்குது. ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்தால் தான் நீ ஜெயிப்ப. ருமேனியா ஏன் நல்லது? யூரோப்புக்குள்ளே போக ஒரு கேட்வே. ஷெங்கன் நாட்டுக்கு நேரடியாக போக முடியாதவங்களுக்கு ருமேனியா ஒரு நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட்னு சொல்லலாம். இப்போது ஷெங்கன் காரணமாக இதோட வேல்யூ இன்னும் அதிகம். வேலை வாய்ப்புகள்னு எடுத்தால் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஃபேக்ட்ரி, டெலிவரி ரைடர், ஹோட்டல், அந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த மாதிரி துறைக்குள்ளே வேலை கிடைக்கும். இலங்கையில் விட சம்பளமாக நல்லா இருக்கும். நல்லா உழைச்சா 2 to 3 lakhs வீட்டுக்கு அனுப்ப முடியும். இது உண்மைதான். மற்றது இங்கே இருக்கிற கஷ்டம், கடும் குளிர். சொல்லப்போனால் -10 to 15 குளிரில் வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம். எலும்புக்குள்ளே வரைக்கும் குளிர் போகும். கடுமையான உழைப்பு. இங்கே ஸ்ரீலங்காவில் இருக்கிற மாதிரி ஜாப்லாம் இல்லை. 10 to 12 மணி நேரம் உடல் வலிக்கிற வரைக்கும் வேலை செய்யணும். மற்றது ஃப்ரெண்ட்ஸ், அந்த மேன் பவர் மோசடி. ஏஜென்சி சரியாக இருக்கான்னு ஃபஸ்ட் செக் பண்ணாமல் வந்தால் அவ்வளோதான். சம்பளம் இல்லாமல், தங்க இடம் இல்லாமல் சிக்கிறது, தனிமை, குடும்ப நண்பர்கள் இல்லாமல் ஒற்றையாக இருக்கிறது, மனசுக்கு ரொம்ப கஷ்டம். கடைசியில் சொல்கிறது இந்த ரீசன்ஸ் தான். ருமேனியா ஒரு சொர்க்கம் கிடையாது, அது ஒரு போர்க்களம். சும்மா இருந்து பணம் வரும்னு நினச்சிட்டு வராத. ஸ்கில்ஸ் இருந்தால் வா. வெல்டிங், மேசன், குக், வெயிட்டர், அந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது. இது ஒரு பிரிட்ஜ் மாதிரி யூஸ் பண்ணிக்கோ. 2 to 3 வருஷம் கஷ்டப்பட்டு நல்ல வண்டி, வீடு கட்டி அப்புறம் வேணும்னா இட்டாலி, ஜெர்மன் போகிற பிளான்லாம் அதுக்கப்புறம் யோசிச்சுக்கோ. கனவு காணு, ஆனால் காலு தரையில் வச்சுட்டு வாழு. உனக்கு என் மனசார, உனக்கு மீன்ஸ் எல்லாருக்கும் நான் மனசார வாழ்த்துறேன். உங்களோட பயணம் எல்லாருக்கும் அமையணும். தொடர்ந்து ருமேனியா பற்றின அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ தான் கிட்டத்தில் தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். உங்களோட சப்போர்ட்டு நிறைய எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ.